தமிழ்நாடு அரசியல்னாலே தேர்தலும் இலவசங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த வாக்குறுதி யுத்தங்கள் எப்படி ஒரு தேர்தலோட முடிவையே மாத்துதுன்னு நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். 2026 தேர்தல்லையும் இதே கதைதானா? வரலாறு திரும்ப வருமா? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதி எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்த்தா தான் இனி வரப்போற தேர்தல்களோட களம் எப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, முதல்ல 2021 தேர்தலுக்கு போவோம். அந்த எலெக்ஷன்ல கொடுத்த ஒரு வாக்குறுதி ஆளுங்கட்சிக்கு வெற்றியை மட்டும் தேடித்தரல, அது ஒரு புது ஃபார்முலாவே உருவாக்கிடுச்சு. இது மத்த கட்சிகளுக்கும் ஒரு பாடமா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். திமுகவோட தேர்தல் அறிக்கையில ஹிட்டான ஒரு விஷயம்னா அது இதுதான். கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வரைக்கும் வச்சிருக்கிற நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னாங்க. இது பெரிய பணக்காரங்களை விட அவசர தேவைக்கு நகையை அடகு வச்ச சாதாரண கிராமத்து ஜனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் நேரடியா போய் சேர்ந்துச்சு. சொல்லப்போனா இந்த ஒரு வாக்குறுதி ஒரு பெரிய கேம் சேஞ்சராவே இருந்துச்சு. குறிப்பா கடன்ல தவிச்சிட்டு இருந்த விவசாயிகளுக்கும் கிராமப்புற குடும்பங்களுக்கும் இது எவ்ளோ பெரிய நிம்மதியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களோட முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வா அமைஞ்சதால இது வாக்குகளா மாறினதுல ஆச்சரியமே இல்ல. ஓகே, ஒரு வாக்குறுதி ஜெயிக்க வச்சிருச்சு. அதோட கதை முடிஞ்சிருச்சா? இல்ல, அதோட தாக்கம் அதோட நிக்கல. 2021ல கிடைச்ச இந்த வெற்றி இனி வரப்போற தேர்தல்கள்ல மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு ஒரு புது பெஞ்ச்மார்க்கையே செட் பண்ணிடுச்சு. இது ஆளுங்கட்சிக்கு மட்டும் இல்ல, எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு பெரிய பிரஷரை உருவாக்கிடுச்சு. 2021ல இவ்ளோ பெரிய வாக்குறுதியை நிறைவேற்றினதால இப்போ 2026 தேர்தலை நோக்கி மக்களோட எதிர்பார்ப்பு சுமார் ராக்கெட் வேகத்துல ஏறியிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்துல கட்சிகளும் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை சமாளிக்க 2026 தேர்தலுக்கான அரசியல் சதுரங்க ஆட்டம் இப்பவே ஆரம்பிச்சிடுச்சு. கட்சிகள், குறிப்பா ஆளுங்க கட்சியான திமுக எப்படி காய் நகர்த்துது, அதுக்கு எதிர்க்கட்சியான அதிமுக எப்படி செக் வைக்க போகுதுன்னு நாம பார்க்கலாம். இப்போ கிடைக்கிற தகவல் படி பார்த்தா 2026க்கான டிஎம்கேவோட மெயின் டார்கெட் யாரு தெரியுமா? பெண் வாக்காளர்கள் தான். ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்னும் பெருசாக்குறது தான் அவங்களோட பிளானா இருக்கலாம். இது ஏற்கனவே ஜெயிச்ச ஒரு ஃபார்முலாவோட அடுத்த வெர்ஷன் மாதிரி. அப்போ 2026 தேர்தல் களத்துல என்னென்ன புது வாக்குறுதிகளை நாம எதிர்பார்க்கலாம், 2021ல என்ன நடந்துச்சு, இப்போ என்ன மாதிரி பேச்செல்லாம் அடிபடுதுன்னு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பாப்போமா? இது அரசியல் வியூகங்கள் எப்படி மாறுதுன்னு நமக்கு தெளிவா காட்டும். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது எல்லாருக்கும் பயன் தர நகைக்கடன் தள்ளுபடியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட செக்மெண்டான பெண்களுக்கு போற பணத்தை டபுள் ஏன் ட்ரிபிள் ஆகிற பிளான் இருக்கலாம். இது ஓட்டுகளை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு உறுதியான வழின்னு கட்சி நினைக்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பணம் ஒரே அடியா ஏறிடும்னு சொல்லல. இது பல கட்டங்களா நடக்கலாம். ஒருவேளை ஜெயிச்சா முதல்ல 2000 ரூபாயா உயர்த்தி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 2500, 3000ன்னு கொண்டு போலாம். இது பட்ஜெட் சுமையும் குறைக்கும், வாக்குறுதியும் நிறைவேத்தினா மாதிரியும் இருக்கும். ஒரு ஸ்மார்ட் மூவி இல்லையா? மாசம் 3000 ரூபாய். ஆமா, இதுதான் இப்போதைக்கு ஹாட் டாபிக். இப்போ இருக்கிற 1000 ரூபாயை விட இது 3 மடங்கு அதிகம். 1 கோடிக்கும் மேலான குடும்பங்களுக்கு மாசம் இந்த பணம் போனா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டோட நலத்திட்ட வரலாற்றிலே இது ஒரு மைல்கல்லா இருக்கும். சரி, இந்த வாக்குறுதிகள் ஊகங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோட பெரிய பிக்சர் என்ன? இந்த வாக்குறுதி அரசியல் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் முக்கியமா மாநிலத்தோட நிதிநிலைக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கொஞ்சம் யோசிப்போம். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? 1, பழைய வாக்குறுதிகள் புது எதிர்பார்ப்புகளை உருவாக்குது. 2, அரசியல் வியூகம் இப்போ பெண்களை நோக்கி திரும்புது. 3, இந்த வாக்குறுதி போர் தான் 2026 தேர்தலோட ஹைலைட்டாவே இருக்க போகுது. அடுத்த 2 வருஷத்துக்கு நாம இதையெல்லாம் மனசுல வச்சுக்கணும். கடைசியா இது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இந்த மாதிரியான நலத்திட்ட வாக்குறுதிகள் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஈஸி வழியா, இல்ல நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற ஒரு பெரிய பொருளாதார சுமையா? இதற்கான பதில்ல தான் தமிழ்நாட்டோட எதிர்காலமே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?